வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பச்சிளம் குழந்தையின் வலது கை கட்டை விரலை வெட்டிய செவிலியர் அருணாதேவி மீது துறை ரீதியான நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முரளி. வணக்கம் முரளி. விவரம். வணக்கம். வேலூர் முள்ளிப்பாளையத்தை சேர்ந்த இந்த விமல்ராஜ் மனைவி நிவேதாவிற்கு கடந்த 24ஆம் தேதி அடுக்கம்பாறையில் உள்ள இந்த வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் நேற்று குழந்தையின் கையில் குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு அந்த ஊசியை அந்த செவிலியர் அருணாதேவி என்பவர் மாற்றுவதற்காக அந்த குழந்தையின் வலது கையில் ஒட்டப்பட்டிருந்த இந்த பேண்டேஜை கத்திரிக்கோலை பயன்படுத்தி வெட்டியிருக்கிறார். அப்போது குழந்தையின் வலது கை கட்டை விரலை சேர்த்து அவர் அலட்சியமாக அந்த கட்டை விரலையும் சேர்த்து கட் செய்திருக்கிறார். இதனை அடுத்து இந்த வேலூர் அரசு மருத்துவமனை நிர்வாகம் இந்த குழந்தையின் கையில் பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதற்காக அதை உடனடியாக சென்னையில் உள்ள ஸ்டான்லி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைத்தார்கள். அங்கு ஸ்டான்லி மருத்துவமனையில் பரிசோதித்த டாக்டர்கள் குழந்தையின் விரலை இணைக்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள். இதனால் அந்த குழந்தையின் கட்டை விரலை இழக்கக்கூடிய அந்த சூழலானது அந்த குழந்தைக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த குழந்தையின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில வேலூர் தாலுகா போலீசார் அருணாதேவி மீது அஜாக்கிரதையாக செயல்பட்டதற்காக வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் அதாவது அலட்சியமாக செயல்பட்டு பச்சிளம் குழந்தையின் விரலை வெட்டிய அருணாதேவி மீது இந்த கடுமையான நடவடிக்கை என்பதை எடுக்காமல் மேம்போக்காக நடவடிக்கை என்ற பெயரில் அதாவது குழந்தையின் இந்த தீவிர சிகிச்சை பணியாற்றி வந்த அருணாதேவி நோயாளிகளுடன் நேரடியாக தொடர்பில் இல்லாத ஒரு சிறிய மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. துறை ரீதியான நடவடிக்கை என்பது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உறவினர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்.